நிறைவு செய்கிறேன். இந்த வார்த்தை பிரயோகங்கள், தேச விரோத சக்திகள், சமூக விரோதிகள், இறையாண்மைக்கு எதிராக பேசினவங்க, இப்படின்ற வார்த்தை பிரயோகங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் போலீஸ் எந்த கட்டத்தில் பயன்படுத்தும்? இல்லை இதை யூஸ் பண்ணலான்னா அந்த தடியடியை நீங்கள் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடும்போதே என்னை பார்த்து அவர் கொல்ல போகிறார் என்று சொன்னால் மட்டும் சொல்லவில்லை, அதுக்கு வேண்டிய இதெல்லாம் ஒரு காமிச்சார்கள் அப்படின்ட்டு ஒரு இன்க்ரீடியன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு கமிட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸை அதை போட்டால் தான் அதனுடைய எஃப்ஐஆர் ஏதோ குற்றம்னு ஒன்று நடக்கணும். இந்த குற்றத்தை நடக்கலைன்னு ஒத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையே கிடையாது. அந்த குற்றமே ஒன்றும் நடக்கலை, இவங்க வந்து ஒரு யதார்த்தமாக ஒரு நிகழ்ச்சி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று அவர் சொல்லியிருக்கலாம், இந்த தூட்டில் எந்த விதமான பலியும் கிடையாது, மர்டரோ அல்லது எந்த விதமான உயிர் பலி இல்லை. அது வரைக்கும் நம்ம பாராட்டணும், காவல்துறைக்கு நம்ம டெஃபினட்டாக சொல்லணும். ஏன்னா இருக்கிற ப்ரொவோகேஷனை பார்த்தா இந்நேரம் ஒரு 10, 15, 20 பேராவது இந்த, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனே எரிச்சிட்டாங்க. அதை போல் அந்த சம்பவத்திலலாம் நம்ம சூடை தான் பார்த்துருக்கோம், துப்பாக்கி சூடு தான் பார்த்துருக்கோம், அதெல்லாம் நடக்கலை. ஆனாலும் அதெல்லாம் ஒத்துக்கிட்ட பிறகு இந்த தீவிரவாதிகள், இந்த சமூக விரோதிகள் கடைசியில் வந்து ஜாயின் பண்ணாங்க, அதை தடுக்க முடியும். அதனால தான் நாங்கள் இந்த தடியடி பிரயோகம்ன்றது இது சாக்கு போக்கு சொல்ல வேண்டிய ஒரு எல்லா கவர்மெண்ட்டு தான். நான் இந்த அதிமுக அரசு மாத்திரம் இல்லை, இதே திமுக ஆட்சியில் இருந்தால் கூட இதே பல விதமான கமிஷன் ஆஃப் என்கொயரி அலிகேஷன் கொண்டு வந்தப்போ இது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு தான் அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறார்கள். நன்றி. நிறைய பார்வைகளை சொல்லியிருக்கீங்க. முதலமைச்சருடைய அறிக்கையில் நிறைய தகவல்களும் இருக்குது. அன்றைக்கு சமூக விரோதிகள் வன்முறையில் ஈடுபட்ட போதுன்னு அவர் சொன்னாலும், காவல்துறையினர் அவர்களை கறக்க எடுத்த நடவடிக்கை, போலீஸ் நடவடிக்கைக்கு எதிராக சென்னையில் வேளச்சேரி, துறைப்பாக்கம், தரமணி, அண்ணா சாலை, கீழ்ப்பாக்கம், கோடம்பாக்கம், ராயப்பேட்டை, கொட்டிவாக்கம், KK நகர், கிண்டி, ஓட்டேரி, ஜாம்பஜார், விருகம்பாக்கம் உள்பட 76 இடங்களில் 12,500 பேர் சாலை மறியலில் ஈடுபட்டு கலைந்தார்கள் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக போலீஸ் நடவடிக்கைக்கு எதிராக இப்படியான அளவுக்கு தாக்கம் இருந்ததில்லை. அந்த தாக்கம் இருந்ததுன்றதையும் முதலமைச்சர் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் பல்வேறு கருத்துக்களை அரங்குக்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.